இன்னைக்கு நம்ம ரெட் டேப் மிஸ்ட்ரியில பல ஆழமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். டெவிலோட டார்க் சைடு. டார்க் சைடை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல சிம்பிளா சொல்லணும்னா, கடவுள்னு ஒண்ணு இருந்தா பேயும் கண்டிப்பா இருக்கும், நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா தீமையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்ல பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிஜமாவே இந்த டெவில்காக தன்னுடைய சோல்ஸை விற்கிறாங்களா, தன்னுடைய ஆன்மாக்களை விற்கிறாங்களா அப்படின்னு பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் இருக்கு. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, ரெட் டேப் மிஸ்ட்ரியில இருந்து. பொதுவாகவே டெவில்ஸ் எதுக்காக மக்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய ஆன்மாவை வாங்குறாங்க அப்படிங்கறதா முதல் டவுட் வரும். இதற்கு காரணம் என்னன்னா, பல மக்கள் சொர்க்கத்துக்கு போறதாகவும் அவங்க ஆன்மாக்கள் அங்க இருக்கிறனால டெவில்ஸோட அவங்களுடைய ஆட்சி அப்படியே குறைஞ்சிட்டே போகுது, அங்க இருக்கிற மக்கள்கள் யாருமே இல்லை, அதுக்காக தான் பிற மக்கள் கிட்ட உலகத்துக்கு உன்னுடைய சோர்ஸை என்கிட்ட வித்துரு, அதுக்கு பதிலா உனக்கு ஃபேமு பணம், நீ என்ன கேட்குற எல்லாமே கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ற மாதிரி இங்க பல பேர் பேசிக்கிறாங்க. ஆனா அது உண்மையாக்குற மாதிரி பல விஷயம் ஹாலிவுட்லயும் நடந்திருக்கு. அது நம்ம பார்ப்போம். ஹாலிவுட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பியான்சே அப்படிங்கிறவங்க எவ்வளவு பெரிய சிங்கர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி டோஜா கேட் அப்படிங்கிற இவங்களும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சிங்கர்ங்கிறது தெரியும். இவங்க ஆரம்பத்துல இண்டஸ்ட்ரியில வந்தப்ப இவங்க கிட்ட எந்த ஒரு பெரிய மாற்றமும் தெரியல. ரொம்ப இன்னசென்டான ஃபேஸ், அழகா எனர்ஜெட்டிக்கா பாட்டு பாடுவாங்க. அதுவும் டோஜா கேட்டோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது இவங்கள மாதிரி தான் ஃபேஷன்ல எல்லாம் போட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல டோஜா கேட்டோட பாடல்கள் பெருசா ஹிட் ஆகாம இருந்துச்சு. அதன் பிறகு அவங்களுடைய பாடல்கள் சடனா ஹிட் ஆக ஆரம்பிச்சது. அதன் பிறகு அவங்களோட அப்பியரன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆச்சு. அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது இப்படி இருந்த டோஜா கேட் இப்ப இப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிற பியான்சே தான் இப்ப இப்படி இருக்கிறாங்க. இதற்கு பின்னாடி என்ன ரீசனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசினப்ப இந்த இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இந்த இலுமினாட்டி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இலுமினாட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சொசைட்டி. அவங்க தன்னுடைய மக்களுக்காகவே நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அதுல இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற மக்கள் தான் பெரிய பெரிய இடங்கள்ல இருப்பாங்க, பெரிய பெரிய பதவிகள்ல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இலுமினாட்டியும் டெவில் சைடு தான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு சில பேர் அசம்ஷன்ஸ் வச்சுட்டு தான் இருக்காங்க. அதுல பியான்சே, டோஜா கேட், அது மட்டும் இல்லாம பல ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ் இப்படிதான் இருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச ஒரு சில மக்களுடைய உயிரும் இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஹாலிவுட் பத்தி நீங்க நிறைய ரீல்ஸ்லயும் பார்த்திருப்பீங்க, நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. இப்ப பாலிவுட பத்தி தான் தெரியாத விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். பாலிவுட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கங்கனா ரணாவத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கங்கனா ரணாவத்துக்கு ஆரம்பத்துல ஒரு காதலன் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2006ல இருந்து 2009 வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த காதல்ல இருந்தா அவங்களோட எக்ஸ் காதலன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கங்கனா ரணாவத் சாதாரண ஆள் இல்ல, நான் காதலிக்கும் போதே நிறைய பிளாக் மேஜிக் பண்ணாங்க, டெவில்காக பல விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாலிவுட்டே ஆதரவு வச்சாங்க. அதனால கங்கனா ரணாவத்துக்கு என்னவோ இப்ப வரைக்கும் படங்கள் சரியா கிடைக்கிறதே இல்லை. இதன் பிறகு நம்ம அடுத்து யார் பார்க்க போறோம்னா, ரியா சக்கரவர்த்தி. சுஷாந்த் சிங்கோட கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அவர் சூசைட் பண்ணாரு, பட வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது இவ்வளவுதான் தெரியும். சுஷாந்த் சிங்க்கு எதிராக பிளாக் மேஜிக் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் சுஷாந்த் சிங் பிளாக் மேஜிக் அப்படின்னு நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னாவே பல வீடியோக்கள் வரும். அதாவது ரியா சக்கரவர்த்தி சுஷாந்த் சிங் அக்கௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு தனிப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறவர்கிட்ட இவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிருப்பாங்க போல. எப்படி சுஷாந்த் கிட்ட இருந்து இவ்வளவு பணம் உங்களுக்கு கிடைச்சது, எதுக்காக ரியா சக்கரவர்த்தி அந்த பணம் வந்தானே இவங்க கிட்ட அனுப்பணும், அப்ப சுஷாந்தை நீ கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக பண்ண வைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஏன்னா இது அப்ப இருந்த சமயத்துல என்ன சொன்னாங்கன்னா, சுஷாந்த் சிங் தூக்கு போடலாம் அவசியமே கிடையாது, சுஷாந்த் சிங் இருக்கிற ஹைட்டுக்கு ஃபேனே இழுக்கும், அப்புறம் எப்படி அவர் தூக்கு போடுவாரு, இதற்கு பின்னாடி என்னமோ இருக்கு. அதே மாதிரி சுஷாந்த் சிங் வீட்டுல பல விஷயங்கள் பிளாக் மேஜிக் உண்டானது கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் பட் இப்போ வரைக்கும் அது உண்மையான்னு தெரியல. அடுத்து நம்ம பார்க்க போறது மகேஷ் பட். ஆலியா பட்டோட அப்பா தான் இவங்க. இவரும் ஒரு சில பிளாக் மேஜிக் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரியில சர்வைவ் ஆகுறாங்க, அவங்க பொண்ணையும் சர்வை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நான் சொன்ன செய்திகள் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. பட் ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய அசம்ஷன்ஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இதுல தெளிவா தெரிய வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் நம்ம இதை பொய்ன்னு ஒரு விஷயத்த நம்ம எடுத்து சொன்னாலும் இதற்கு பின்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது ஒரு சந்தேகம் வரதான் செய்யுது. அது ஹாலிவுட்லயும் இருக்கு, ஈவன் பாலிவுட்
ஹாலிவுட்ல இருக்கு. ஸோ நிஜமாவே இந்த டெவில்ஸ்லாம் இருக்காங்களா, சாத்தான்களா இருக்காங்களா? அது ஏன் நடிகர் நடிகைகள் அது மட்டும் இல்லாம பாப்புலரான பர்சன்ஸை தாக்குது? நிஜமாவே சாத்தான் கிட்ட இந்த சோல்ஸ் விற்கிறது எப்படி ஒரு மனுஷங்களை மாத்தும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது சும்மா யூடியூப்ல ஹவு டு செல் சோல்ஸ் டு டெவில் அப்படின்னு போடும்போது ஒரு வீடியோவே வருது. இந்த அளவுக்கு கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, இந்த வீடியோக்கெல்லாம் ஏன் தடை பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த மாதிரி அதிர்ச்சி அளிக்கிற செய்திகளும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.